வணக்கம், நான் உங்கள் மேகலா. இன்றைக்கி வவ்வால் மீன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வவ்வால் மீன் வாங்கி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கட் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. உப்பு, காஷ்மீரி சில்லி சேர்க்கும்போது நம்ம கலர் பவுடர் சேர்க்க தேவையில்லை, அதனால காஷ்மீரி சில்லி எடுத்துக்கோங்க. அப்படியே எடுத்துக்கலாம். சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, கார்ன்ஃப்ளவர், மிளகு பொடி கொஞ்சம், 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ். வவ்வால் மீன் எப்படி ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல வவ்வால் மீனை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் லெமன் ஜூஸ் பிழிஞ்சுக்கோங்க. எப்பயும் மசாலாவை மிக்ஸ் பண்ணி கரைச்சிக்கிட்டு மீனை போட்டு முக்கி எடுத்தோம்னா மீன் அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வராது. அதனால நம்ம இந்த மாதிரி தான் பண்ணணும். லெமனும் உப்பும் போட்டு இந்த மீனை இப்படி மேக்னேட் பண்ணி வச்சுக்கணும். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் பெப்பர், மீனில் ஆல்ரெடி நம்ம மஞ்சள் போட்டு தான் வாஷ் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம ஆல்ரெடி லெமன் ஜூஸ்லாம் போட்டிருக்கோம், அந்த தண்ணியே போதும், நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை. இந்த மாவை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. மீன் இந்த மாதிரி ஆன பிறகு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு தவா ஒன்று வச்சுக்கோங்க. எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ ஒரு மீன் துண்டா போட்டு எடுத்து சுற்றியும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் அப்படியே அந்த மீனை வேக விடுங்க. போட்டுக்கலாம். இதே மாதிரி திருப்பி போட்டு நல்லா வேக விட்டுருங்க. மீன் நல்லா வெந்துருச்சு. சுவையான வவ்வால் மீன் ஃப்ரை ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.